நீங்கள் தேடாதவரை உங்களின் வெற்றி வேறு எவராலும் உங்களுக்காக தேடித்தர முடியாது. மற்றவர்கள் மூலம் கிடைத்தால் அது என்றுமே உங்களுடைய வெற்றியாகவும் இருக்காது. ஒருவனுக்கு வெற்றி என்பது அவனது சொந்த முயற்சிகளில் மட்டுமே இருக்கும். அடுத்தவனது யோசனைகளில் இருந்தால் அது அவர்களுடைய வெற்றியாகும். எதிர்காலத்தை பற்றிய கவனம், பயம் உங்களுக்கு எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுதே நீங்கள் உங்கள் நிகழ்காலத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். இறந்த மீன்கள் மட்டுமே நீரோட்டத்தில் செல்லும். உயிருடன் இருக்கும் மீன்கள் என்றுமே நீரை எதிர்த்துதான் நீந்தி செல்லும். யார் ஒருவர் முகத்தில் அமைதியும் புன்னகையும் இருக்கிறதோ அவனே வாழ்வின் வெற்றியாளவன் ஆவான். தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. ஆனால் பயம், பதட்டம் என்பது நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை படிகளுக்கும் கீழே தள்ளிவிடும். நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் மிகவும் எளிதாகவே தெரியும். நீங்கள் சோகமாக இருந்தால் நடக்கும் சாதாரண விஷயம் கூட கடினமானதாக தோன்றும். கீழே விழுவது ஒரு விபத்து மட்டுமே, ஆனால் இன்னும் அங்கேயே இருப்பது மட்டும்தான் வேதனைக்குரிய விஷயம். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று உங்கள் மனதில் சொல்லாதீர்கள். உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று உங்கள் பிரச்சனையிடம் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களை பற்றி இவ்வுலகமே உங்களை சுற்றி இருப்பவர்களோ பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களது முயற்சியை என்று தொடங்குங்கள். இன்றே நீங்கள் இழக்காதீர்கள். ஒரு நபர் மில்லியன் கணக்கான விஷயங்களை அறிந்திருக்கலாம், உலகம் முழுவதையும் அறிய விரும்பலாம். ஆனால் அவர் தன்னை அறியாவிட்டால் அவர் என்றுமே முட்டாள்தான். என்று நீங்கள் சம்பாதிப்பதை விட கடினமாக உழைத்தால் விரைவில் நீங்கள் கடினமாக உழைப்பை விட அதிகமாக சம்பாதிப்பீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்று திரும்பி பாருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய அதில் அறிவு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அத்தனை விருப்பம் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம். மிக பெரிய மழையின் உயரம் கூட உங்களை முன்னோக்கி நகர்த்துவதை தடுக்காது. மாறாக உங்கள் காலணிகளின் கீழே உள்ள கூழாங்கற்கள் தான் உங்களை முன்னோக்கி நகர்வதை தடுக்கின்றன. உங்களது குறிக்கோள்கள் உங்களை முன்னோக்கினாலும் அதனால் ஏற்படும் சந்தேகங்கள் உங்களை பின்னோக்கித்தான் தள்ளும். யாருடைய கனவுகளும் பாதைகளும் உயர்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றதோ அவர்களுடைய தேர்வுகளும் வெற்றிகளும் கூட மிக பெரியதாகத்தான் இருக்கும். நம் வாழ்வில் சில உண்மைகளை சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும், எரிச்சல் ஊற்றும். ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு சிறந்த வேலையை செய்ய நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வேலை உண்மையில் துணிச்சலானது என்பதற்கான அறிகுறியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயமும் ஆபத்தும் இல்லாதிருந்தால் எல்லோரும் அதை சேர்ந்திருப்பார்கள். உங்கள் இலக்கில் கவனமும் செலுத்துங்கள். உங்களை சுற்றி இருக்கும் பல திசைகளில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு உங்களுக்கு முன்னால் மட்டும் பாருங்கள். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். சந்திரன் மற்றும் சூரியனை போல என்றும் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தங்களது நேரத்தில் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள். உங்களை தனிப்பட்ட முறையில் அறியாதவர்களின் வார்த்தைகளை விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு பைத்தியக்காரனுக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு புத்திசாலிக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு பைத்தியக்காரனுக்கு எல்லையே இல்லை. வாழ்க்கையில் நல்லவர்களை தேடாதீர்கள், மாறாக நீங்களே நல்லவர்களாக இருங்கள். அடுத்தவர்கள் உங்களை சந்தித்து விட்டு மற்றவர்களை தேடி செல்லட்டும். உங்களை பற்றி உங்களால் முடிந்தவரை பேசுங்கள். உங்களுக்கான உண்மையான நோக்கம் உங்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும். உங்களை மதிக்காத நபர்களுடன் இருப்பதை விட தன்மை இருப்பது நல்லது என்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறும். அதிகாரம் இருந்தும் அதற்குரிய தகுதி இல்லை என்றால் அவனால் எங்கும் ஜெயிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் கதையை ஒரு திரைப்படத்துடன் ஒப்பிடாதீர்கள். இது ஒரு கதை எழுத்தாளரால் எழுதப்பட்டது. ஆனால் உங்களது கதை உங்கள் எண்ணங்களால் மாறும். உன்னை அவமானப்படுத்துவதற்கு காரணம் உன் செயல்களாக இருக்கலாம்.
யாரோ ஒருவர் மூலம் உனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதனையும் உன்னுடைய வெற்றிக்கான ஒரு செங்கற்களாக மாற்றிக்கொள். இன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பயந்து ஒதுங்கி போய் அழுது கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட அடுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்து அவர்கள் கண்முன்னே சிரித்து கொண்டே திமிராக வாழ்ந்து காட்டு. பிறர் உன்னை அவமானப்படுத்துவது அவர்களின் இயலாமையை தவிர உன் இயலாமையால் அல்ல. உன் செயலை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனம் ஒத்துக்கொள்ளாத பொழுதே மட்டுமே அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அதன் மூலமாவது இவனை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படியே நினைத்து கொண்டு போகட்டும். அதனையும் நீங்கள் உங்களுடைய வெற்றி உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது. ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றிய சிந்தனையே மாறிவிடும். நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கு யோசிக்க தோன்றும். உண்மையில் நீங்கள் யார் என்றும் நேர்மையானவர்கள் தான் என்றும் நீங்கள் செய்த செயல் சரிதான் என்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மதித்து பேசுபவர்கள் முட்டாளாக இருந்தாலும் கவனம் செலுத்துங்கள். உங்களை மதிக்காதவர் புத்திசாலியாக இருந்தாலும் ஒதுங்கி விடுங்கள். உங்களுக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய சக்தி என்ன என்று உங்களுக்கே புரிய வரும். நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் யாரை பார்த்து வாழ நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது. பிறரிடம் வாதாடும் சூழ்நிலை வரும் பொழுது விட்டு கொடுத்து விடுங்கள். உங்களது விருப்பம் தன்னால் நிறைவேறிவிடும். உங்கள் கண் முன் நடக்கும் ஒரு சில தவறுகளுக்கு தட்டி கொடுப்பதினால் மட்டும்தான் அந்த தவறுகள் மீண்டும் நடக்க காரணமாக இருக்கும். எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சற்று விலகியே இருங்கள். அன்பு அதிகரிக்கும். பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் விலகி மௌனமாய் இருப்பதை விட மனம் விட்டு ஒரு நிமிடமாவது பேசிவிடுங்கள். நம் மனம் பல நினைவுகளை புதைக்கும் கல்லறைகளாக இருக்கக்கூடாது. அழகாய் சுமக்கும் கருவறைகளாக இருக்க வேண்டும். அடிக்கடி ஏமாந்து கொண்டே இருக்கிறீர்களா? பெருமைப்படுங்கள். உண்மையான அன்பை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமே இல்லாமல் நம்மை நெருங்கி வரும் உறவுகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்களுக்கு பின்னால் விமர்சிப்பவர்களை நினைத்து பெருமைப்படுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் உயர்ந்து நிற்கும் பொழுது பெயர் கொடுத்து பெருமை சேர்த்து கொள்ள பல உறவுகள் வரும். உண்மை என்று நம்பி விடாதீர்கள். நீங்கள் விழுந்து விட்டால் தூக்கிவிட ஒரு கை கூட இருக்காது. மனதில் தோன்றிய எண்ணங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து வடிவமைக்காதீர்கள். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உயர்ந்தவன் உயர்வான். எண்ணம் போல வாழ, பிறரை போல் வாழ எண்ணாதே. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை என்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்மை அலட்சிய செய்யும் படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிருங்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படிதான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்தல் போதும். பாதை கடினமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பாருங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும்.
காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாக்கும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் அழகான நாளாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். தீக்குச்சி விளக்கை ஏற்றியதும் எல்லோரும் விளக்கை வழங்கினார்கள். பித்தர் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். எரியப்பட்டதை விட ஏற்றி வைப்பது உயர்ந்ததல்லவா என்றான். ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எறிந்து விடு. மரமானால் சிரமம் தரும் உனக்கு. சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்ல போவது இல்லை. அவர்களிடம் இருந்து விலகு. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நாம் தான். நம் கற்பனைகளே. ஆசையை துண்டி விட்டப்பட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு சேர்த்து தத்துவமும் சொல்லும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்கள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகள் இல்லாமலா போகும்? கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்று வல்லமை அதற்கு உண்டு. உன் குற்றத்தை சுட்டி காட்ட உன் மனசாட்சி போதும், வேறு யாரும் வேண்டாம். அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவர். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்து தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி. தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம். பொறுமை ஒருபோதும் தோற்பது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பது இல்லை. வார்த்தை என்பது ஏணியை போல. நீ பயன்படுத்துவதை பொறுத்தே ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். கண்ணாடியாக நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவரிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். உன் மனதை நான் அறிவேன். இதோ உன்னோடு இருக்கவே உன்னருகே வந்து விட்டேன். நிம்மதியாக இரு. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். தைரியமாக முன்னோக்கி செல். உன் பின்னே உன் குருவும் நானும் என்றும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். மனதிலே உறுதிக்கொள். எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு. எதுவாயினும் அஞ்சாதே. உனக்கு நன்மை மட்டுமே செய்கின்றேன். இனியும் நன்றாக இருப்பாய். எது உன் தேவை என்று அறியாமல் தேடினால் எதுவும் கிடைக்காது. உன் தேவை எதுவென்று தீர்மானித்து தேடத் தொடங்கு. உன் தேடல் தன் இலக்கை அடைந்தே தீரும். நடப்பது எல்லாம் என் செயல். நீ என்னை நினைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கடமையை செய்து வா. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நடத்த வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். யாரையும் திட்டாதீர்கள், சாபம் விடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நம் மனம் வருத்தத்தினாலே போதும். நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள். புன்னகையுடன் ஏற்றுக்கொள். நான் இங்கே இருக்கிறேன். நான் தான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை உன் மனதில் எந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறாயோ அங்கேயே நான் இருக்கின்றேன். நீ இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தால் எனக்கு சௌகரியமாயிருக்கும். தேவை
தேவையில்லாததை உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு நான் மட்டும் இருக்கட்டுமா? செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் ஒருபோதும் இல்லை, பலன் என்பது இல்லவே இல்லை என்று எண்ணிக்கொள். பலனின் மீது ஆசை கூட வைக்காதே. செயல்கள் செய்வதில் நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் மதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன்.